ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 56 9ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தில் கூட என் சத்துருக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே தாவீதுடைய வாழ்க்கையில் அவருக்கு விரோதமாக சத்துருக்கள் இருந்து அநேக பிரச்சனைகளை போராட்டங்களை கொடுத்தது சத்துரு. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சத்துரு ஒவ்வொரு மனிதனுக்கு விரோதமாக ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாக சத்துருக்கள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள். தாவீதுடைய வாழ்க்கையிலும் அப்படியாக கிரியை செய்ததினால அவர் சொல்லுகிற வார்த்தை நாம் பார்க்கும்போது என் சத்துருக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாக சத்துருக்கள் கிரியை செய்து கொண்டிருக்க அதை நாம் ஜெயிக்க வேண்டும். சத்துருக்கள் பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய சத்துருக்களை ஜெயிக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றால் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் அவருடைய வாழ்க்கையில் அவனுடைய சத்துருக்கள் வரும்போதெல்லாம் அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு பின்னிட்டு திரும்பும்படியாக நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். ஏனென்றால் சத்துருக்கள் நம்மை ஆட்கொள்வதற்கு, நம்மை ஜெயிப்பதற்கு, நம்மை அவன் அழிப்பதற்காக அநேக திட்டங்களை கொண்டு வந்து நமக்கு விரோதமாக அநேக செயல்களை செய்து கொண்டிருக்கிற அந்த சத்துரு உங்களை பார்த்து பயந்து பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிற பிள்ளைகளாக தாவீதை போல அவருடைய சமூகத்தில் அதிகாலையில் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாள் முழுவதும் கூப்பிட வேண்டும், இரவும் பகலும் கூப்பிட வேண்டும். ஏனென்றால் உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்த்து பின்னிட்டு திரும்பும்படியாக நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக இருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. தாவீது எல்லா சத்துருக்களையும் ஜெயித்தது போல, கோலியாத்தை ஜெயித்தது போல, வனாந்திரத்திலே கரடிகளையும் சிங்கத்தையும் ஜெயித்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நம்முடைய சத்துருக்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகிற பிள்ளைகளாக, அவரை நோக்கி வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளாக, அவரை நோக்கி செபிக்கிற பிள்ளைகளாக, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே உங்கள் சத்துருக்கள் உங்களை பார்த்து பின்னிட்டு அவன் திரும்பி வராதபடிக்கு அவன் நம்முடைய எல்லைகளை விட்டு மெய்யாகவே அவன் வெளியேறுகிறவனாக இருக்கிறான். அவன் துரத்தப்படுகிறவனாக, தேவனால் துரத்தப்படுகிறவனாக இருக்கிறான், பயப்படுகிறவனாக இருக்கிறான். ஏனென்றால் சத்துரு நம்மை பார்த்து அவன் பயப்பட வேண்டும். நீங்கள் சத்துருவை பார்த்து பயப்படக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது தான் அவன் சத்துரு பயந்து அவன் பின்னிட்டு திரும்புகிறவனாக இருக்கிறார். அதை தான் தாவீது இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார். என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றால் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறவர்களாக, அவரை நோக்கி கெஞ்சுகிற பிள்ளைகளாக, அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் தாவீதை போல இருங்கள். அதன் பின்பாக தாவீது சொல்லுகிற வார்த்தை, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். இது ஒரு விசுவாச வார்த்தையாக இருக்கிறது. சத்துரு பின்னிட்டு திரும்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் விசுவாசத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது உங்களுடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் பெருகுகிறது. அந்த விசுவாசத்தில் தாவீது எப்படியாய் அறிக்கை செய்கிறார் என்றால் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று அறிக்கை செய்கிறவராக இருக்கிறார். அதை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அவர் அறிந்து கொள்கிறார். இந்த காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளிலும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் என் பட்சத்தில் இன்றைக்கு அநேகர் உள்ளத்தில் பயங்களும் வேதனைகளும் குழப்பங்களும் அநேகருடைய உள்ளத்தில் இருந்து அவர்களை அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவனை நோக்கி கூப்பிடும்போது சத்துரு பின்னிட்டு திரும்புகிறான். அடுத்ததாக அவருடைய விசுவாச வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்களும் அதுபோல் விசுவாச அறிக்கை
அறிக்கை செய்யுங்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் தேவன் உங்களோடு இருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை விடிச்சபிக்கலாங்கள். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற அது போல தாவீதை போல நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமாக இந்த புதிய நாளில் வருகிற எல்லா சத்துருக்களும் பின்னிட்டு திரும்பும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. அது மாத்திரமல்ல, நீர் எங்கள் பட்சத்தில் இருப்பதனால, எங்களுக்காக உதவி செய்கிறதுனால, எங்களை ஆண்டவரே இந்த பூமியில் ஆசீர்வதிப்பதனால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய பட்சத்திலும் நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீராக. உம்மை எப்போது நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நீர் அழித்து பின்னிட்டு திரும்பும்படியான தைரியத்தையும் பலனையும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுங்க. எல்லா சத்துருக்களும் பின்னிட்டு திரும்பி அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.